ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கல் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் ஜர்தோசி ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போது அதோட கார்னரில் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான், நெருக்கமாக வந்து நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டிச் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேம் கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நெருக்கமாக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டிச் வந்து நான் இப்போ போடுறதுக்கு நான் 3 ஜர்தோசியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜர்தோசி ஹேண்டலிங் வந்து மேலே இருந்து மட்டும்தான் நான் வந்து கீழே போடுவேன், ஒரே டைரெக்ஷனில் மட்டும்தான் எனக்கு போட தெரியும் அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த டைரெக்ஷனில் இருந்துமே நம்ம வந்து பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம போடும்போது நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம ஜர்தோசி இவ்வளோ தான், இந்த சைஸ் இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ ரேண்டமாக நமக்கு அந்த நீடலில் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே போகுமோ ஸோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து என்ன இமேஜ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் நக்ஷி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் மேலே இருந்தும் நான் வந்து சேம் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு செயின் போட்டு சைடில் ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறோம். இப்போது கீழே இருந்து நான் மேலேயும் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மேலே கீழே எல்லா டைரெக்ஷன்லையுமே போட கற்றுக்கிட்டால் தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஹெவியாக போடும்போது நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ ஜர்தோசி ப்ளவுஸ் நம்ம போடும்போது நம்ம 15,000 20,000 ஈவன் 40-50 ரேஞ்சஸ்க்கு கூட நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட டிசைன் பொறுத்து. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஒர்க்குமே இருக்கும். ஸோ அதனால தான் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் போடுற இமேஜ் ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்ப நல்ல இமேஜாக பார்த்து போடுங்க. ஸோ கம்பல்சரி இதுக்கு வந்து இமேஜ் போட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நமக்கு வந்து மறந்துடும். ஸோ இமேஜ் கம்பல்சரி போடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்டர் லைனுக்கு நான் கோரா யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஸோ இப்போ உள்ளே தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஜர்தோசி போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்னாட் போட்டுட்டு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.